தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை. இறையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் இறுதி நாள். இந்த ஜனவரி மாதம் முழுவதுமாக கடவுள் கண்ணின் கருவிழி போல நம்மை காத்து வந்திருக்கின்றார். நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். தன் அருளையும் ஆசீரையும் கிருபைகளையும் நன்மைகளையும் உடல் நலத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை காத்திருந்திருக்கின்றார். நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து நம் உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். இப்படி இந்த மாதம் முழுவதுமாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா கிருபைகளுக்காக, கொடைகளுக்காக, நன்மைகளுக்காக கடவுளுக்கு இந்த நாளிலே நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தாய் திருச்சபையானது புனித ஜான் போஸ்கோவுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. புனிடைய பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் வாழ்த்துவோம். அவர் ஏற்படுத்திய சலேசிய சபை சார்ந்த குருக்களுக்காக ஜெபிப்போம், அவர்களையும் வாழ்த்துவோம். அவர் வழியாக இறைவன் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்றிட, இறை அருளை அவர்கள் மீது நிறைவாய் பொழிந்திட அவர்கள் சபைக்காக மன்றாடுவோம். அன்பு சொந்தங்களே, திக்கு திசை தெரியாமல் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த இளையோரை தன்மையப்படுத்தி பயத்திலே அச்சத்திலே ஒடுங்கி போயிருந்த இளைஞர்களை அன்பு காட்டி அரவணைத்து நேரிய வழியை அவர்களுக்கு காட்டிய புனிதர் தான் புனித ஜான் போஸ்கோ. எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் வந்தபோதும் இளையோரை ஒருமுகப்படுத்துவது, இளையோரை நெறிப்படுத்துவது, வீதியோரங்களிலே இருக்கின்ற இளையவர்களுக்கு வழிகாட்டுவது, எல்லா விதமான தீய பழக்கங்களும் வீழ்ந்திருந்த இளைஞர்களை ஒருமுகப்படுத்தி நல்வாழ்வை காட்டுவது என்று சொல்லி தன் வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாமும் இளையோரை புரிந்து கொள்ளவும், இளையோரை அன்பு செய்யவும், நம்முடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் வழியாகவும் அன்பை வெளிப்படுத்தி அவர்கள் தேற்றுவதன் வழியாகவும் அவர்கள் வாழ்விற்கு ஒளியேற்றுகின்ற அருளை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்முடையாய் இளையோர் நல்வழிப்படுத்தப்படுகின்ற ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்நாளிலே புனித ஜான் போஸ்கோ வழியாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு சொந்தங்களே, பின் வாங்காதே, முன்வைத்த காலை பின் வைக்காதே என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லுவார்கள். லூக்கா 9:62 கூட இயேசு இவ்வாறு சொல்வார், களப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு ஏற்றவர் அல்ல என்று சொல்லுவார். ஒரு பணியை செய்வதற்கு முன் ஆழ்ந்து தீர யோசிக்க வேண்டும். யோசித்து அடியெடுத்து வைத்த பின் அதிலிருந்து பின் வாங்கக்கூடாது. அதிலே எல்லா நிலைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவது மட்டுமே நம்முடைய வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும். அன்பு சமூகமே, நம்முடைய ஆன்மீக வாழும் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். இதோ இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது அன்று வாழ்ந்த ஆதி திருச்சபையின் கிறிஸ்தவர்களுக்கு திடப்படுத்துகின்ற, உறுதியூட்டுகின்ற, அவர்கள் மனத்தளர்ச்சி போக்குகின்ற ஒரு வார்த்தையாக, ஒரு வாசகமாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஏனெனில் திருத்தூதர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி துன்பங்களும் வேதனைகளும் அவர்களை கடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது அத்தகைய மனச்சோர்விலே இருந்த மக்களுக்கு உறுதியூட்டுவதாக இருக்கின்றது. எப்படி உறுதியூட்டுகின்ற ஆசிரியர் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்துச் சொல்லி முதலிலே அவர்களுக்கு நம்பிக்கையூட்டுகின்றார். இதோ நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்வை நினைத்து பாருங்கள், முந்தைய நாட்கள் நினைத்து பாருங்கள். அந்த நாட்களில் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியம் ஒன்று, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒளி பெற்ற மக்களாய் மாறிய பிற்பாடு துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தன. உங்கள் உடைமைகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது, உங்களுடைய உறவுகள் இழக்கின்ற சூழ்நிலைகள் வந்ததால் அந்த விசுவாச போராட்டத்தை மன உறுதியோடு நம்பிக்கையோடு எதிர்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டீர்கள், அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டீர்கள். எல்லோருக்கும் முன்னாலும் தலைகுனி வைக்கக்கூடிய நிகழ்வுக்கு நீங்கள் கடந்து போனீர்கள். அதையும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டீர்கள். அது நீங்கள் வேடிக்கை பொருளாக்கப்பட்டீர்கள்.
திருச்சியின் வரலாற்றில் படிக்கணும் அல்லவா, விலங்குகளோடு மனிதர்களை சண்டையிட வைத்து அதை பார்த்து கேளிக்கையாக சிரித்தவர்கள், துன்பத்தை கண்டு மகிழ்ந்தவர் இந்த சூழ்நிலைகள் இருந்தன. அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் கேளிக்கையாக வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டார்கள். ஆனால் அதிலும் நம்பிக்கையோடு இருந்தீர்கள். அதே போல நீங்கள் மட்டுமல்ல, பிறந்த துன்பத்தை ஏற்கின்ற பொழுது உங்களுடைய இரக்க குணம், உங்களுடைய தாராள உள்ளம் வெளிப்பட்டது. அவர்களுக்கு துணை புரிபவர்களாகவும் இருந்தீர்கள், அவர்கள் மீது இரக்கம் காட்டுபவர்களாகவும் இருந்தீர்கள். அடுத்து உங்கள் உடைமைகள், உங்களுடைய சொத்துக்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். காரணம், கடவுளுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டீர்கள். எதற்காக? கடவுள் மீது நம்பிக்கை வைத்தீர்கள். இதைவிட மேலான ஒன்று எனக்கு கிடைக்கும், மேலான வாக்கியம் இறைவன் கொடுக்க இறைவன் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்த நிலையை சொல்லி காட்டி தொடர்ந்து அந்த நம்பிக்கை நிலைத்திருக்க அழைப்பை விடுக்கின்றார். மத்திய நற்செய்தி 10:22 மார்க் 13:13 படிக்கின்ற பொழுது, இறுதி வரை நிலைத்திருப்பவரே மீட்பு பெறுவார் என்று சொல்லுவதன் பிரகாரம் இதோ நீங்கள் துவங்கி இந்த விசுவாச வாழ்வின் போராட்டம் இறுதி வரை நிலைத்திருக்கட்டும், சோர்ந்து போகாதீர்கள், மனதிடனோடு இருங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். நாம் பின்னோக்கி போகி அழிந்து போகின்ற மக்கள் அல்ல, மாறாக தொடர்ந்து நம்பிக்கை நிலைத்திருந்து விசுவாச வாழ்வை கேடயமாக பெற்றுக்கொள்கின்ற மக்கள் என்று சொல்லி உறுதியூட்டுகின்றார். அன்பு சகோதரமே, இன்று நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வும் அன்று வாழ்ந்த மக்களைப் போலதான் இருக்கின்றது. இன்று நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலும் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கின்றன. நான் கிறிஸ்தவன் என்பதற்காக எத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போய்கொண்டு இருக்கின்றன, எத்தனை துன்பங்கள். இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் உடைமைகளை இழக்கின்றார்கள், உயிரை இழப்பவர்கள் இருக்கின்றார்கள், ஆலயத்தில் வழிபாடு செலுத்த முடியாமல், பங்கெடுக்க முடியாமல் தடுக்கப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கின்றன. இப்படி போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்றைய வார்த்தை நமக்கு திடப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இதையெல்லாம் வென்றெடுத்தவர்கள் தான், இதையெல்லாம் கடந்து வந்தவர்கள் தான். நிலைத்திருங்கள், ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த உறுதியிலே நிலைத்திருங்கள், இறை திருவுளம் நிறைவேறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருங்கள். ஏனெனில் காலம் குறுகியது, இறைவன் வர இருக்கின்றார். உங்கள் செயலுக்கு ஏற்ற மாட்சிமையும் அருளையும் நிலை வாழ்வையும் உங்களுக்கு தர இருக்கின்ற சொல்லி நம்பிக்கை ஊட்டுகின்றார். ஆகவே நம்பிக்கையோடு வாழ்வோம். உண்மையான கிறிஸ்துவ போராட்டத்திலே நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். இறைவன் அருள் தருகின்ற ஆசி பெற்ற மக்களாய் இந்த உலகிற்கு ஆசிரை பெற்றுக் கொடுக்கின்ற மக்களாய் வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இளைஞனே, அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட, இறைவனின் அன்பை உலகிற்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம். போஸ்கோ என்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம், விதைத்திடும் விடுதலை தாகம், நம்மில் என்றும் தந்திடும் வேகம்.